ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி வணிகமயமாக்கல் பிரவேசத்தை ஏற்படுத்தும் வேலை திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. அங்கு உரையாற்றிய ஜனாதிபதி உலக சந்தையில் இலங்கையின் வகிப்பாகத்தை பெற்றுக்கொள்ள புத்தாக்க வேலை திட்டத்தினூடாக நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என தெரிவித்தார். நவீன முறைகளூடாக புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி வலியுறுத்தினார். மக்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கே சந்தை வாய்ப்புகள் உருவாகின்றன. மக்களின் தேவைகள் மாற்றம் பெறுவதில்லை. உணவு, பொழுதுபோக்கு, போக்குவரத்து, பாதுகாப்பு, நோய் நிவாரணி ஆரம்ப காலம் முதல் இவ்வாறான தேவைகள் இருந்துள்ளன. இன்றும் எமது தேவைகள் இதற்கு சமனானவை. சந்தை எங்கு உருவாகின்றது? நாம் எமது தேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்திலேயே சந்தை வாய்ப்புகள் உருவாகின்றன. நாம் எமது தேவைகளை நிறைவேற்றும் விதத்தில் மாற்றங்கள் காணப்படுகின்றன. அதனூடாக புதிய சந்தை வாய்ப்புகள் உருவாகின்றன. மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் விதத்தில் புதிய சந்தை வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். உலகில் விஞ்ஞான தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய புரட்சிக்கு பதிலாக நாம் அந்த சந்தை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள தவறியுள்ளோம். தேயிலை, ரப்பர், தென்னை போன்ற வகையில் பழைய நிலையில் உள்ளோம். உலகில் உள்ள முன்னணி 10 கம்பெனிகள் புத்தாக்க உற்பத்திகளின் ஊடாகவே முன்னணி வகிக்கின்றன. உலகில் சந்தைகள் புத்தாக்க உற்பத்திகளின் ஊடாகவே உருவாகியுள்ளன. வரலாற்றில் ஒரு காலத்தில் கடற்படை உலகில் பலம் வாய்ந்ததாக காணப்பட்டது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் கூடுதலான அதிகாரம் முன்னணி வகித்தது. அடுத்ததாக உலகை நிதி வளமே ஆளுகின்றது. ஆனால் எதிர்காலம் தொழில்நுட்பத்துறைக்கே உள்ளது. உலகில் முன்னணி நிறுவனங்கள் கூடுதலான பொருளாதார வளத்தை தொழில்நுட்பத்துறை ஊடாகவே பெற்றுக் கொண்டுள்ளது. புத்தாக்க உற்பத்திகளை முன்னெடுப்பவர்களே முன்னணி வகிக்கின்றனர். அதனால் அமேசான் கம்பெனி முக்கிய 10 கம்பெனிகளில் முன்னணி வகிக்கின்றது. டெஸ்லா கம்பெனி அதில் உள்ளடங்குகின்றது. மைக்ரோசாப்ட் கம்பெனி முன்னணி 10 நிறுவனங்களில் முன்னணி வகிக்கின்றது. அல்பாபெட் கம்பெனி இதில் அடங்குகின்றது. புதியவற்றை உருவாக்குவதன் மூலமே அவை முன்னணி வகிக்கின்றன. நாடு என்ற வகையில், அரசாங்கம் என்ற வகையிலும் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். உலகில் நிலவும் சந்தை வாய்ப்புகளில் எமது பங்கை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதனால் புத்தாக்க துறையில் பிரவேசிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் சம்பிரதாயபூர்வமாக பொருள் மற்றும் சேவைகளை மாத்திரம் நம்பியிருந்தால் போதாது. சம்பிரதாயபூர்வமான வாய்ப்புகளை நாம் இழந்து வருகின்றோம். நாம் சந்தை வாய்ப்புகளை வெற்றி கொள்வதற்கு நவீன முறைமைகளை, புத்தாக்க துறைகளையும் முன்னெடுக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து அங்கு உரையாற்றிய ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் பேராசிரியர் கோமிக உடகமசூரிய ஆராய்ச்சிகளையும் அபிவிருத்திகளையும் கைவிட்டிருந்த காலத்தில் இந்த ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்திகளை வலுவூட்டுவது உற்பத்தி துறைக்கு தேவையான பெறுமதி சேர்க்கும் பொருள் மற்றும் சேவை உற்பத்திகளாகும். இதனை ஆராய்ச்சியாளர்களால் மாத்திரம் செய்யக்கூடியதல்ல. இதனை பூர்த்தி செய்ய உங்கள் அனைவரது ஒத்துழைப்பு அவசியமாகும். விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சுடன் எமது பிரதான 2 வேலை திட்டங்கள் காணப்படுகின்றன. முதலாவது விடயம், விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சின் நாம் தயாரித்த கொள்கை அரச கொள்கையாக மாற்றி சட்டத்திட்டங்கள் தயார்படுத்தப்பட்டு வருகின்றன. முதலாவது பகுதிக்கு ஒரு காலம் எடுக்கும். அக்கால பகுதியில் நாம் எவ்வாறு முன்னேறி செல்வது என்பதை ஆராய வேண்டும். இதற்காக கூடிய விரைவில் ஜனாதிபதி அவருடைய நிதியத்தினூடாக இத்திட்டங்களை முன்னெடுத்து செல்ல தயாராக உள்ளார். அந்த நிதி சரியாக எங்கு செலவிடப்பட வேண்டும் என்பது குறித்து தீர்மானிக்க இன்று இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுகின்றது. இதே நேரம் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி வணிகமயமாக்கல் பிரவேசத்தை ஏற்படுத்துவதற்காக NIRTC.gov.lk என்னும் புதிய இணையதளமும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டனர்.